வணக்கம். வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இன்றைக்கி நம்ம பஞ்சு போல் ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல புசு புசுன்னு இந்த மாதிரி பளீர்னு வெள்ளையாக இருக்க மாதிரியாகவும் இட்லி எப்படி நம்ம ரெடி பண்ணலாம். இட்லி மாவு அரைக்கும்போது அரிசி உளுந்து கூட எண்ணெய் சேர்த்தா இட்லி நல்லா குண்டு குண்டாக சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கப் இந்த ஒரு ஆழாக்கு சமம். நீங்கள் இது ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த கப்பை மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பை அரிசி உளுந்து ரெண்டுக்குமே நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் 5020 புழுங்கல் அரிசி டிஃபன் அரிசி இதை நான் 4 கப் எடுத்திருக்கேன். பொதுவாக செட்டிநாட்டில் இந்த 5020 அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். அது முறுக்காகட்டும் அதிரசமாகட்டும் அது எந்த விதமான பலகாரமாக இருந்தாலும் இந்த அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி இதை தான் யூஸ் பண்ணுறது. உங்கள் வீட்டில் வழக்கமாக நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த டிஃபன் அரிசியை எடுத்துக்கோங்க. அரிசியை 4-5 தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு அரிசி மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி குறைஞ்சது 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நம்ம அரிசியை நல்லா ஊற வச்சுக்கணும். அடுத்து நம்ம உளுந்து அளவை பார்க்கலாம். 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்தும் எடுத்துக்கலாம். நீங்கள் உளுந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 5 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து கூட சேர்த்துக்கலாம். ஆனால் உளுந்தை நீங்கள் உடனே ஊற வச்சிடாதீங்க. அரிசியை எப்போ கிரைண்டரில் போட போகிறீங்களோ அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சா கூட கரெக்டாக இருக்கும். உளுந்தை நம்ம தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம்னா மாவு சீக்கிரம் புளிச்சு போயிடும். இட்லி ரொம்ப குண்டு குண்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியில் 2 வெரைட்டி இருக்குது. நைலான் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி. இது கையில் இருக்கிறது நைலான் ஜவ்வரிசி, கப்பில் இருக்கிறது மாவு ஜவ்வரிசி. இந்த மாவு ஜவ்வரிசியை தான் இதில் நம்ம சேர்த்துக்கணும். இதையும் நீங்கள் அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வச்சுக்கின்றலாம். அரிசியை நம்ம ஊற வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை கிரைண்டரில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், அரிசி நல்லா ஊறி அந்த தண்ணிக்கு மேலே வந்திருக்கு. அதே மாதிரி ஜவ்வரிசியும் நல்லா ஊறிடுச்சு. ஜவ்வரிசியை நம்ம உளுந்தோடு சேர்த்து அரைச்சோம்னா அந்த ஜவ்வரிசி அரைப்படாது. அதனால நம்ம அரிசியோடு சேர்த்து தான் அரைக்கணும். அப்படி இல்லைன்னா தனியாக கூட அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரிசியை அரைக்க போகிற டைமில் தான் இப்போ நான் உளுந்தை ஊற வைக்க போகிறேன். உளுந்தையும் தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு நிறைய தண்ணி ஊற்றி நம்ம உளுந்தை ஊற வச்சிடலாம். அப்போ அரிசி அரைக்கிறதுக்குள்ளே அந்த உளுந்து நல்லா ஊறி வந்துடும். இப்போ கிரைண்டரில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். எப்போயுமே நம்ம அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்டர் ஒரு 2 சுற்று சுற்றினதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை சேர்த்திங்கன்னா கிரைண்டர் நல்லா ஸ்மூத்தாக சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ அரிசியை முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜவ்வரிசியையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அரிசியும் ஜவ்வரிசியும் சேர்ந்து நல்லா நைஸாக அரைச்சி வரணும். அரிசி எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வருதோ அந்தளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது முதல்ல அரிசி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து அரைச்சிக்கிங்க. முதல்ல நீங்கள் உளுந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உளுந்து அந்த அரிசி அரைப்படுற நேரத்துக்குள்ளே புளிச்சு போயிடும். ரெண்டாவது நல்லா பொங்கி அந்த உளுந்து அப்படியே அமுங்கி போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல உளுந்து அரைச்சிட்டிங்கன்னா உளுந்து கிரைண்டரில் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போ நம்ம கிரைண்டர் கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அரிசி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்து அரைக்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயம் என்ன அப்படின்னா, உளுந்துக்கு ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம அரைக்கணும். அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம உளுந்தை கண்டினியூஸாக அரைச்சிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சோம்னா அந்த கிரைண்டர் ஹீட்டில் நல்லா பொங்கி வந்த உளுந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். 3வது, உங்கள் கிரைண்டர் ரொம்ப ஹீட் ஆகும் அப்படின்னா நீங்கள் உளுந்து அரைக்கும் போது ஆர்டினரி தண்ணிக்கு போல் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் தெளித்து அரைச்சி விட்டுக்குங்க. இப்போ நான் 4 கப் அரிசி சேர்த்துருந்தேன். அதுக்கு ஒரு கைப்பிடி கல் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ உளுந்தையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அரிசியை உளுந்தையும் ஒன்றா சேர்த்து நல்ல கைனால் அடித்து இப்போ நான் 2 பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். முதல் நாள் ஈவினிங் அரைச்ச மாவு பாருங்கள் காலையில் நல்லா பொங்கி இருக்குது. இட்லிக்கு நம்ம மாவு எடுக்கும்போது கரண்டினால் ரொம்ப அடித்து விட்டு நம்ம எடுக்கக்கூடாது. கரண்டினால் ஒரு 2-3 கிளறு அடி வரைக்கும் அப்படி கிளறி விட்டுட்டு நம்ம மாவு எடுத்து இட்லி ஊற்ற ஆரம்பிக்கணும். மாவு நம்ம அரைச்சதுக்கப்புறம் குறைஞ்சது 4லேருந்து 5 மணி நேரமாவது வெளியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். அரைச்ச உடனே மாவு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா மாவு பொங்காது. அப்புறம் நீங்கள் எடுத்து வெளியே வச்சா கூட இட்லி சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் கல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி தட்டில் இட்லியை ஊற்றி அந்த பாத்திரத்தில் வைக்கணும். அதே மாதிரி இட்லியை நம்ம அதிக நேரம் ஆவியில் வேக வைக்கக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாவே இட்லி நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி இட்லி தட்டில் நீங்கள் துணி போட்டு இட்லி வேக வச்சாலும் அந்த துணிக்கு மேலே தண்ணியை தெளித்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் துணியை இட்லியிலேருந்து வெளியே எடுக்கணும். அப்போ தான் இட்லி துணியில் ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி நீங்கள் இட்லியை வச்சாலும் அந்த இட்லி பாத்திரத்துலேருந்து அந்த தட்டை எடுத்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் அல்லது 1 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் கரண்டியை வச்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த தட்டில் இட்லி ஒட்டாமல் இருக்கும்.
இட்லி மாவு அரைக்கிறதுக்கும் இட்லி ஊற்றுறதுக்கும் நீங்கள் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாவே போதும். இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா குண்டு குண்டாக இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இட்லி மாவு அரைச்சி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.